மிஸ்டர் டி இமான். நான் டீன்ஸில் அவரோட ஒர்க் பண்ணதுக்கப்புறமேல மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் அவர் டி இமான். இங்கே பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார். அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க. தேவர் மகன் படத்தில் அந்த இஞ்சி இடுப்பழக சாங்கில் பாட சொல்லும்போது, ஏன் நீ பாட மாட்டேங்கிற, இல்லைங்க வெறும் காற்று தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குமோ, அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன். காற்று வாக்கில் 2 காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில். அந்த மாதிரி இந்த படத்தில் எத்தனை காதல்னு எனக்கு தெரியல. அனைவரும் ஒரு காதலாக தான் இருக்கும். இது ரொம்ப லாங் ஜேர்னியாக இருந்திருக்கு விஷாலுக்கு. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி, லோகேஷ் பிரதர் சொன்ன மாதிரி, பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். மழையை பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். ஷூட் ஒரு 24 hours, நோ ப்ராப்ளம் சார், பார்த்துக்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம். பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப பேஷனட். ஒரு பியூட்டிஃபுல்லான கதை. இதில் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம். ஸோ டக்குன்னு முடிச்சிடுறேன். விஷால் சார், யூவ் கான் த்ரூ ஸோ மச். எங்கே இருக்கீங்க இந்த படத்துக்காக? அது வந்து சொல்லிகிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும். பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பார்த்துக்கலான்னு. சார், இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹேஸ் டு பிகம் அ ஹியூஜ் ஹிட். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், பிரபாவதின்ற ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபுளாக இருப்பேன்னு நினச்சி, ஒரு ஆடிஷன் இல்லை, எதுவுமே இல்லை, ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் சார், you're a fabulous actor. எல்லாரும் சொல்கிற மாதிரி I hope this film does wonders for you. உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடச்சதுக்கு இன்னும் சந்தோஷம். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். அண்ட் நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால, இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனால் we'll be very happy. Please, September 12th எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். It's a heart-warming film and I hope you all like it. Thank you.